வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரப்பனை. முதல்வர் விஜய் அவர்களுடைய அதிரடி அறிவிப்பு. கலக்கத்தில் இருக்கும் ஒரு துறையினர். இன்றைய சட்டப்பேரவையில் சபாநாயகர், புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சி தரப்பு பேசுகிற பேச்சுகள் எல்லாமே பேசப்பட வருகிறது. இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்திரா காந்தி அவர்களே தங்கத்தை பற்றின சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இதுவும் சர்ச்சைக்குரிய விஷயம் பேசப்பட்டு வருகிறது. என்னங்கிறது நான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது இருக்கோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே. புதிய சபாநாயகர், தமிழக சட்டப்பேரவை 17வது சட்டப்பேரவையோட புதிய சபாநாயகர். நீங்கள் சொன்ன மாதிரியே ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் சரி, நாடாளுமன்றத்திலையும் ஸ்பீக்கரோட இதுதான் முக்கிய பங்கு. அவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜேசிடி பிரபாகர் அவருடைய தேர்வு? வில்லிவாக்கம் எம்ஜிஆர் என்று பெரிதும் அழைக்கப்பட்டவர். எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு அமைந்த இன்னொரு நடிகருடைய ஆட்சியில் வில்லிவாக்கம் எம்ஜிஆர் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இன்றைக்கி கவனிச்சிங்கன்னா எல்லோருமே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜேசிடி பிரபாகர் எம்ஜிஆர் பற்றி பேசும்போது அவர் குரல் தழுதழுத்துச்சு. அதே மாதிரி தன்னை ஆளாக்கியவர்களை மறக்காமல் அவர் குறிப்பிட்டு பேசினார். அவர் மற்றவங்க மாதிரி விஜய் ஆகா ஓகோ விஜய் மாதிரி அப்படின்னு அவர் புகழல. ஏன்னா நீ புகழ்ந்தான் ஆகணும்னு விஜயை நினைக்கல. இதெல்லாம் நல்லது ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஜேசிடி பிரபாகர் ஏன் ஆகணுன்றதை நான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி போட்டேன். பழகுவதற்கு இனியவர், எளியவர், பண்பாளர், அனைவரோடும் நட்போடு பழகக்கூடியவர். இவர் சபாநாயகராக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் போட்டேன். 5 நாளைக்கு முன்னாடியே போட்டேன். அது அவர்கள் காதில் விழுந்ததோ அல்லது அவர்களுடைய எண்ணம் அதுவாக இருந்ததோ ஜேசிடி பிரபாகர் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் நம்ம பேசணும், தான் பேசணும். செவ்வாய்க்கிழமை அவர் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவை முன்னவராக இவர் இருந்தாகணும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவை முன்னவர் இடத்துல புஷி ஆனந்த் உட்காந்துருக்காரு. அது என்ன புரோட்டோக்கால்னு தெரியல. இதை விட இன்னொரு விஷயமும் நம்ம நேரில் கண்டிப்பாக சொல்லணும். நம்ம கடந்த வீடியோக்களை போய் பார்த்தா கூட தெரியும். தாவேகா உறுப்பினர்கள் சென்னையில் யார் யார் வின் பண்ணுவோன்னு சொல்லும்போது வில்லிவாக்கத்தில் ஜேசிடி பிரபாகர் வின் பண்ணுவோங்கிறது சொன்னது நீங்கள் தான். வில்லிவாக்கம் இல்லை, சாரி, இது ஆயிரவிளக்கில் ஜேசிடி பிரபாகர் வின் பண்ணுவாருன்னு சொன்னது நீங்கள் தான். மற்ற தொகுதியில் கூட நம்ம கணிக்க முடியல. ஆனால் அந்த கணிச்ச தொகுதியில் அதுவும் எழும்பூரும் சொன்னோம், துறைமுகம் சொன்னோம். ஆனால் இஸ்லாமியர்கள் வாக்குகள் அங்கே மாறி விழுந்திருக்கு. அப்போது ஜேசிடி பிரபாகர் ஒரு அருமையான தேர்வு. அதாவது அவர் அமைச்சராக இருந்தால் அவருக்கு நல்லது, அவருக்கு இது. ஆனால் அவர் அந்த மாதிரி விரும்பக்கூடிய, அவர் சொன்னது அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பணம் ஒரு பிரச்சனையாக கொண்டு வரக்கூடாது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாரும் நின்று வசைப்பாடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எம்ஜிஆர் இவர் ரொம்ப விரும்பி தேர்ந்தெடுத்தார். நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நான் ஜேசிடி பிரபாகர் தான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார்கள். அதே மாதிரி வில்லிவாக்கம் எம்ஜிஆர்னு இவர் அன்போடு அழைப்பாங்க. நான் கூட அதோட காமெடியாக சொல்லியிருந்தேன், எம்ஜிஆரை தூக்கிட்டு வாங்கடா, நான் வில்லிவாக்கம் எம்ஜிஆரை தூக்கிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு. அவர் ஜேசிடி பிரபாகரன் சேர்ந்த புதி தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர். இன்னொன்று அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், நான் கார்ப்பரேஷன் செய்தியாளராக இருந்த பொழுது சென்னை மாநகராட்சியில் நடக்கும் அந்த மன்ற கூட்டங்களில் சென்னை மாநகராட்சி உட்பட்ட 16 தொகுதியுடைய எம்எல்ஏக்கள் பார்வையாளராக உட்காரலாம். சென்னை மாநகராட்சியில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றுறாங்க, என்னென்ன தீர்மானங்கள், மன்ற கவுன்சில் எப்படி நடக்கிறாங்கன்னு ஒரு எம்எல்ஏ கூட வரமாட்டாங்க. ஜேசிடி பிரபாகரன் தவறாமல் வருவார். அப்போ அதான் பார்த்தேன் இவர்கிட்ட அந்த ஒரு அவருடைய அந்த கடமை உணர்ச்சி. அது நம்ம எம்எல்ஏவாக இருக்கோம், நம்ம வரணும் அப்படின்ற இது. இத்தனைக்கும் ஜெயலலிதா கவனிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் ஒரு எம்எல்ஏ உட்காந்து நான் பார்த்ததில்லை. ஓகே. அப்போல்லாம் டிஆர் சத்யாலாம் மண்டல தலைவராக தான் இருந்தார்னு நினைக்கிறேன். 2011 அந்த காலகட்டங்களில் சைதி துரைசாமி மேயராக இருந்தார். இன்னொன்று அவர்கிட்ட ஒரு யூனிக் விஷயம் என்னென்னா, வெளியில் சாப்பிட மாட்டார். சாப்பாடு அவர் தான் வீட்டிலேருந்து கட்டிட்டு வருவார். பரவாயில்ல. டிஃபனை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு சாப்பிட்டு முடிச்சுடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல இது கொண்டவர். அவர்கிட்ட சில யூனிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாக எம்ஜிஆரிடம் பயிற்சி பெற்றவர்கள் பண்பாளர்களாக இருப்பார்கள். அவர்கள்ட்ட ஒரு எல்லோருடையும் அனுசரித்து போகணுன்ற எண்ணம் இருக்கும். எல்லாரோடையும் நட்பாக இருப்பார்கள். அது எம்ஜிஆர்கிட்டே இருந்து எல்லோரும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். உதவி செய்கிறவர்களாக இருப்பாங்க. அந்த வகையில் அவருக்கான ஒரு நீங்கள் இன்னொன்று நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் இப்படி தான் இன்னையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 1980 ஒரு எம்எல்ஏவாக இளைஞராக எம்ஜிஆரால் சட்டசபைக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பெரிய அளவுக்கு அங்கீகாரம் இல்லாட்டினாலும் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். 84 ஒருங்கிணைந்த மாவட்ட செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் இளைஞரணியில் இருந்திருக்காரு. ஆனாலும் ஏதோ காரணம் அவர் அமைச்சர் ஆகலை. ஆனால்
அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு மாதிரியான வாழ்க்கை பின்னடைவதெல்லாம். மீண்டும் ஜெயலலிதா ஒரு எம்எல்ஏ அப்பவும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் 2016 சரி தோற்று போனார். ஒரு மாதிரியான அரசியல் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உயரிய இடத்துல அமர்ந்திருக்கார். இதுதான் வாழ்க்கை. முயற்சியை நீ எடுத்துகிட்ருங்க, உங்களை வாழ்க்கை எங்கேயாவது கொண்டு போய் உட்கார வைக்கும். நீங்கள் முயற்சியே எடுக்காமல் என் நேரம் சரியில்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்கன்றது ரொம்ப முக்கியம். கேள்விக்குரியாது. சரியான நேரத்தில் அவர் ஒரு முடிவை எடுத்தார். தாவேகாவில் இணைந்தார். தாவேகாவிலும் அவருக்கான ஒரு அங்கீகாரம் என்பது இருந்தது. ஆனாலும் பலரும் வந்து வேறு மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இவரால் தான் முடியும் சீனியரு அப்படின்றத உணர்ந்து அவரை சபாநாயகர் ஆக்கியிருக்காங்க. இன்றைக்கி அவர் பார்த்த முதல்வர்கள்லேருந்து எல்லோரும் அவர் வந்தால் எழுந்து நிற்கும் நிலைக்கு வந்திருக்கிறார். சபாநாயகர்களில் சிறப்பாக செயல்பட்டவர்கள் பலர் இருக்காங்க. எப்படி செயல்படக்கூடாதுன்றதுக்கும் சிலர் இருக்கிறார்கள். அதில் முதன்மையானவர் கடந்த சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அப்பாவும். நான் அவர் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி எதுவுமே எனக்கு கிடையவே கிடையாது. நான் பார்த்த சபாநாயகர்களில் PH பாண்டியன் அதிகாரமிக்கவராக எடுத்தன் கவிழ்த்தன்ற மாதிரிலாம் நடந்தார். பழிவாங்கிற உணர்ச்சி அவர்கிட்ட இருந்தது. கலைஞரை அதாவது எம்ஜிஆர் கூட அந்த அளவுக்கு யோசிக்கல, கலைஞர் எதிரியாக பார்க்கல. உண்மையிலே பார்க்கணும் எம்ஜிஆர் தான் பார்க்கணும். ஆனால் இவர் கடுமையாக எதிரியாக பார்த்தார். அந்த ஒரு இது. அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் எதிராக எடுத்த நடவடிக்கைகள், பாலசுப்ரமணியம் அவர்களை வெள்ளன் பத்திரிகை உரிமையாளர் எடிட்டர் பாலசுப்ரமணியம் ஒரு கார்ட்டூன் போட்டதுக்காக ஜெயிலில் போட்டார். கடைசியில் அது நாடு முழுவதும் பெரிய பிரச்சனையாக மாறினோன்னே எம்ஜிஆர் தலையிட்டு அதை வாபஸ் வாங்க வச்சாங்க. இந்த மாதிரி பல இது முரசொலி செல்வத்தோடு அவங்க பீரியடில் தான் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கலைஞர் சட்டமன்ற அலுவலகம், திமுகவுடைய சட்டமன்ற அலுவலகம் வந்து அப்போது இப்போ இருக்கிற ஓமந்தூரார், இன்னும் சொல்லப்போனால் கலைஞரை கைது பண்ணி கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் வைப்பாங்க, சிபிசிஐடி ஆஃபீஸாக அப்புறம் மாறிச்சு. ஓப்பன் தி கேட் அப்படின்னு சண்டை போடுவாங்க. அது எங்கே இருந்ததுன்னா ஓமந்தூரார் இப்போ கட்டியிருக்காங்கல்ல, ஆமாம், அதுக்கு பின்னாடி ராஜாஜி ஆளுக்கு பின்னாடி ராஜாஜி ஆளு இப்போ இருக்குது. அந்த ரவுண்டு இருக்குல்ல, நம்ம எம்எல்ஏ ஹாஸ்டல் அந்த லைனில் வரக்கூடிய இது அங்கே இருந்துச்சு. அங்கே தான் திமுகவுடைய சட்டமன்ற அலுவலகம் இருந்தது. கலைஞருடைய கார் அழகாக அந்த போட்டிகளை வந்து நிற்கும், அங்கே போவாங்க வருவாங்க. ஒரு என்ன பண்ணாருன்னா, கார் அங்கே நிறுத்தக்கூடாது, முன்னாடியே நிறுத்திட்டு இறங்கி வரணும். அதுக்கு அடுத்து 11 எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்குலாம் சட்டமன்ற அலுவலகம் கிடையாதுன்னு தூக்கி விட்டாங்க. அப்புறமா தான் அவங்க அந்த அன்பகம் தனக்கான ஒரு இது வேணும்னு அறிவாலயெல்லாம் ஒரு ஐடியா யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு 89 ஆட்சிக்கு வந்தபோது இதுக்குள்ளே அது சிபிசிஐடி அலுவலகமாக மாற்றப்பட்டுச்சு. கலைவாணர் அரங்கம் இருக்குல்ல, அப்போ இருந்த பழைய கலைவாணர் அரங்கத்துக்கு பின்னாடி கலைவாணர் உள்ளே நுழைஞ்சுன்னா வலது பக்கம் வெளியே வந்து அதை வச்சு உள்ளே ஒரு ரோடு போகும். அது வந்து அங்கே இதில் கெஸ்ட் ஹவுஸ் போய் ஜாயிண்ட் ஆகும். இந்த கலைவாணத்துக்கு நேர் பின்னாடி பக்கத்தில் திமுக சட்டமன்ற அலுவலகம் அங்கே செயல்பட ஆரம்பிச்சது 89. இந்த மாதிரிலாம் இது உதாரணங்கள் உண்டு. ஆதித்யநாத் இருந்திருக்காரு சபாநாயகராக. அதுக்கு பிறகு KA மதியழகன், KA கிருஷ்ணசாமியுடைய இப்போ அதில் பாருங்கள் 1000 விளக்கில் ஜெயிச்சது 2வது சபாநாயகர் KA மதியழகன் ஒன்று. அதற்கு பிறகு இவர் இதில் நல்ல ஒரு பேர் பெற்ற சபாநாயகர்லாம் வந்திருக்காங்க. PTR உடைய தந்தையார், அவர்லாம் வந்து அவர்லாம் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி சில பேர் கொஞ்சம் தமிழ் குடிமகன் கூட இருந்தார்னு நினைக்கிறேன். தமிழ் குடிமகன் கிடையாது, அமைச்சராக இருந்தார். ஜெயக்குமார்னு ஆவடையப்பன் இருந்தார். அவர் சபாநாயகர் ஆவடையப்பன் இருந்திருக்காரு. அதெல்லாம் பெரிதாக பேசப்படல. எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு இவர் இருந்தார். ஏன்னா சபாநாயகர்கள் பொதுவானவர்கள், அவர்கள் வந்து அரசியல் பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு அரசே கண்டபடி நடக்குதுன்னா அங்கே எல்லாருமே கண்டபடி தான் இருப்பாங்க. அதுதான் போன ஆட்சியில் பார்த்தோம். கண்டபடி பேட்டி கொடுத்துட்டு சபாநாயகர் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், கண்டபடி பேட்டி கொடுத்துட்டு அரசியல் பேசிக்கிட்டு, அரசியலை பேசக்கூடாது பொதுவாக அவரோடது. அதனால் இப்போ இவர் ஒரு தகுதியான ஒருத்தர் இப்போ வந்து உக்காந்துருக்காருன்னு தான் சொல்லுவேன். அந்த வகையில் விஜய் அவர்களை நாம் பாராட்டினாலும் எவ்வளோ பாராட்டினாலும் தகும். எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம், பள்ளிகள், கல்லூரிகள், தேவாலயங்கள், கோயில்கள், மசூதிகள் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளை 700 கடைகளை மூடு. அதான் நம்ம மெல்டிங் பாயிண்ட் சரவணம் போட்டிருக்காரு. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது தான். ஆமாம் ஆமாம், நீங்கள் பார்க்கல, ஸ்பெஷலாக கிடையாது. எல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. பார்களை தொடர்ந்து பக்கத்து வீட்டில் கூட நீங்கள் திறந்தீங்க.
ஒரு போதை மாநிலமாக மாற்றின பெருமைக்குரியவங்க இப்போ குறைச்சா புலம்புறாங்க. அவங்கெல்லாம் திமுக தலைமைக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், கொஞ்ச நாள் ட்விட்டரை விட்டு போக சொல்லுங்கள், கொஞ்சம் அமைதியாக இருக்கு. இருக்கிற பேர் கெட்டு போயிறாரு. இருக்கிற பேரையும் கெடுத்து விட்டு காமெடி பீஸாக மாறுறாங்க. உள்ளாட்சி தேர்தல் விட மோசமாக தோப்பீங்க. ஆமாம். அதனால் இந்த அறிவிப்பு மிக 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 வரவேற்கத்தக்க விஷயம். யாருமே இவர் முதல் கையெழுத்து அதை போட்டிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த சாமர்த்தியம் திமுககாரங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும், தெரில அவருக்கு. அதான் இந்த கோரிக்கை நல்ல இல்லை. 700 கடைகள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் வந்து 500 தான் அடைச்சிருந்தாங்க. இது வந்து அந்த மாதிரி கடைகள், குறிப்பிட்ட இடங்களில் இருக்க கடைகள் அப்படின்னு. அதே மாதிரி பொதுமக்கள் புழங்கும், பெண்கள் புழங்கும் இடங்களில் இருக்கிற கடைகளே மூடணும், பார்களை முறைப்படுத்தி. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். நான் இந்த டயத்துக்கு மேலே கடை ஓப்பன் பண்ணாமல் பார்த்துக்கணும். அது இருந்தாலே போதும். அந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணி இருக்குன்னு ஏதாவது செய்திகள் வந்தால் அந்த ஏரியாவுடைய பிடபிள்யூ ப்ளஸ் ஆய்வாளர் இந்த மாதிரி நடவடிக்கை வரும்ன்ற மாதிரி கொண்டு போகணும். இதெல்லாம் கொண்டு போனாங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் கட்சிக்காரர்கள்லாம் இறங்கி பண்ணணும். போய் மாமூல் வாங்கிட்டீங்கன்ட்டு இருக்கக்கூடாது, அது விஜய் கெட்ட பேர் ஆகிடும். ஆமாம், அது இப்போ பயங்கர குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு. ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள்லையும் தவிர்க்கணுன்றது. இன்றைக்கு சட்டசபை சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டதில் பலரும் வாழ்த்தி பேசினாங்க, நன்றாக இருந்தது. ஒரு சபை எப்போவுமே முதல் அப்படி தான் இருக்கும், அந்த பீரியட்லாம் நல்லா போகும், அதுக்கப்புறம் தான் மாறும். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஸ்பீச் எப்படி பார்த்தீங்க? சட்டப்பேரவையில் முதல் ஸ்பீச்சு காமெடியாக இருந்தது. சபாநாயகர்ன்றவர் எவ்வளோ ஓடி போயிடுவார், அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. அது வந்து மரபாக மாறி மாறி இப்போ கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அப்போ நல்லா இருந்தது. பெருசாக ஒன்றும் தொடலை, யாருக்கும் பதில் சொல்லலை. உதயநிதி பேச்சுக்கெலாம் நினச்சா பதில் சொல்லியிருக்கலாம். சில நேரங்களில் அவர் கடந்து போகிறதும் அவருக்கு ப்ளஸ்ஸாக மாறுது, பேசிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. ரைட்ண்ணா, நீங்களே சொல்லிட்டீங்க. எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு உதயநிதி அவர்களுடைய ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? வன்மத்தோடு இருந்ததாக நான் பார்க்குறேன். திமுககாரங்களுக்கே இருக்கிற ஒரு வன்மம் இருக்கும், அது மாதிரி இருந்தது. எல்லோரும் சபாநாயகரை வாழ்த்தி பேசுகிறாங்க, அதில் சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இப்போ பிரேமலதா விடவா நீங்கள் நல்லா பேசுனாங்க, சௌமியா அவர்களும் சூப்பராக பேசுனாங்க. ஆமாம், கோரிக்கை வச்சாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. அதில் இவர்கள் சட்டசபை எப்படி நடத்தக்கூடாதுன்றது உதாரணமாக 5 ஆண்டுகள் நடத்தினாங்க. இந்த பழைய டிடியில் வர மாதிரி படம் ஓடிட்டே இருக்கும், டப்புன்னு படம் காணப்படும். ஆமாம், அப்புறம் ஒரு கார்டு ஒன்று வரும், தடங்களுக்கு வருந்துகிறோம். அந்த மாதிரி முதல்வர் பேசுவார், அவர் பேசி முடிக்கும் போது டப்புன்னு இது வந்துடும். இந்த மாதிரி காமெடிலாம் பண்ண டிஐபி அதிகாரிகள்லாம் இப்போ தூக்கி வெளியே அடிக்கணும். இல்லை, நம்மளுமே முதல்வர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, நீங்கள் நேரலை பண்ணுங்கள், மக்களுக்கு அது கண்டிப்பாக தெரியணும். சட்டப்பேரவையில் நடக்கிறது என்ன விஷயம், ஏது விஷயம், இது கருத்துக்களாக இருந்தால் கூட நேரலை பண்ணுங்கள். யார் என்னன்னு தெரியணும் நமக்கும். இன்றைக்கி ஒருத்தர் நேரலில் பேசி மாட்டியிருக்காருல்ல, அது வரேன். அப்போ அவர் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே பேசினார். அப்புறம் அந்த கெத்து பேச்சு விரும்ப மாட்டாங்கங்க. வேணா அவங்க கூட இருக்கிற பின்னாடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் பாராட்டுவாங்க. நாள் இதெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை தூக்கி இன்னும் எங்கே போடணும் போடுவாங்க. ஏன்னா நாங்கள் தான் எங்கள்கிட்ட கேட்டுக்குங்க, நாங்கள் சொல்லித்தரோம் அப்படி இப்படின்னு பேசுகிறதும் நாங்கள் வந்து விடமாட்டோம். அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறம் அது ஒரு மரபு. இல்லை, அதில் அவர் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம், வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி பொறுப்பேற்கும் போது இங்கேருந்து போன ஆளுநர் தான் ஆர்.என். ரவி பழைய வன்மத்தை காமிக்கிறார். அங்கே வந்தே மாதிரம் பாட வரல, இங்கே மட்டும் பாடியிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. அது எந்த மாதிரி விஷயம்னு தெரியலண்ணா. அது நீங்களும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எதுவும் பார்க்கல, அதான் நமக்கு தெரியல. ஆனால் தான் போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போவாங்கல்ல, நாளைக்கு எவனா எடுத்து போட்டுருவாங்க. அதுதான் அது எப்படிங்க பிரைம் மினிஸ்டர் கலந்துட்டு இருந்த ப்ரோக்ராம், அது வேற. நேஷனல் புரோட்டோகால் வந்து வந்தே மாதரம் பாடணும், அடுத்து தேசிய கீதம், அதுக்கப்புறம் நிகழ்ச்சி, கடைசியில் தேசிய கீதம். இங்கே தமிழ் தாய் வாழ்த்து நமக்கு இருக்கிறதுனால தமிழ் தாய் வாழ்த்து மூணாவதாக பாடுறோம். இதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல், இந்த அரசியல் இப்படி பண்ணி தான் ஒன்றும் இல்லாமல் போய் உக்காந்துருக்கீங்க. திரும்ப இந்த உணர்ச்சிகர அரசியலை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்துட்டு நாங்கள் விட மாட்டோம், பாஜக விட மாட்டோம். பாஜக என்ன ஆகுது, ஒரு எம்எல்ஏ தாங்கிறாங்க. இதில் சபாநாயகர் தேர்வுகளுக்கும் இந்த சனாதனத்துக்கும் என்னென்ன சம்மந்தம்? அதுக்கு வரேன், பின்னாடி வரேன். அப்போ இதை பேசுகிறீங்க, பேசிட்டு நாங்கள் வந்து அடுத்து கவர்னர் அவர் இருந்தார், இவர் வரும்பொழுது தேசிய கீதம், கவர்மெண்ட் முடிவு பண்ணுது தேசிய கீதம் முதல்ல, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் நிகழ்ச்சி, கடைசியில் தேசிய கீதம் முடிவு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? வேணா வெளியிட போடுங்க. நாங்கள் விட மாட்டோம் வெளியே போவோம். வெளியிட போடுங்க. என்னென்ன பண்ணீங்க? கொஞ்சம் நஞ்ச கூத்தா பண்ணி எதிர்கட்சி பேசுறது வாய்ப்பு கொடுத்தீங்களா? முழுசும் உட்காந்து புகழ்ந்துக்கிட்டு முதலமைச்சர் உட்காந்து தவழ்ந்து வந்தார்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதும், என்னங்க இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டால் அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வார்டு இல்லையான்னு சொன்னதும் என்ன சாதாரண விஷயமா இதெல்லாம்? அதனால்
இந்த அது அப்புறம் பாடி லாங்குவேஜ் பண்ணது, பாடி ஷேமிங், அது ரொம்ப அதிகம். துரைமுருகன் இதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு அவர் சொன்னதை பாடி ஷேம் பண்ணதும் இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? இதை யார் பண்ணாலும் மக்கள் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் சட்டசபையில் என்னென்ன ஆட்டம் ஆனீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அந்த ப்ரோட்டோகால் இருக்குதா? எதுவுமே உட்காந்து விஜய் வந்து கோட்டு சூட்டு போட்டதுன்னா அது அவர் இஷ்டம். ஆமாம், அது வந்து நீங்கள் டிஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருந்தீங்களே, நீங்கள் டிஷர்ட் போட்டில் சுற்றிட்டு இருந்தீங்க. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கும்போது அமைச்சருக்குரிய ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஃபார்மல் இதில் வரணும்னு. அது நீங்கள் எந்த கலர் வேணால் போட்டுங்க, ஆனால் ஃபார்மலில் வரணும். டிஷர்ட்டு போட்டுக்கின்னு அந்த கட்சி சின்னத்தை வச்சுக்கிட்டு சுற்றி இருந்தீங்க. டெபுட்டி சிஎம் நீங்கள். ஆமாம், எந்த காலத்தில் எந்த ப்ரோட்டோகால் மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லிட்டு பனின விளம்பரம் மாதிரி போயிட்டு இருந்தீங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப ஆணவமான ஒரு நீங்கள் வந்து பெரும்பான்மை உங்களுக்கு இல்லை. அது வேறு எங்கள் கட்சியில் கூட்டணியில் ஜெயித்தவங்க உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் என்ன பேச்சு? சபாநாயகரை வாழ்த்துனா சபாநாயகரை வாழ்த்திருப்போங்க. அதையும் மீறி சொல்கிறீங்கன்னா இன்றைக்கு பல சிரமங்களுக்கிடையே வந்து உக்காந்துருக்கீங்க. இந்த ஆட்சியை நல்லபடியாக நடத்தி செல்வதில் நாங்கள் உறுதுணையாக இருப்போம், தவறு எதாவது நடந்தாலும் தட்டி கேட்போம் அப்படின்னு. இதில் வந்துட்டு இவர் எதிர்கட்சிகள் கடமைக்கு அவருக்கு ஃப்ரீயாக இருக்கணும், நீங்கள் கொடுத்தீங்களா? அதனால் என்ன அதுவும் ஒரு மாதம் கூட ஆகலை, என்னமோ ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சனாதனம் அழிக்கப்பட வேண்டும், மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டுமா? ஏற்கனவே நீங்கள் பேசி வழக்கில் சனாதனம் பற்றி பொதுவாக பேசி சனாதனத்துடைய ஒரு கூரை பேசலை. இப்போ இவர் திருமாவளவன் பேசணும்னா சனாதனத்தில் உள்ள அந்த வர்ணாசிரமம், அந்த உட்பிரிவு 3 பிரிவு இருக்குது. வர்ண தர்மம் இதுதான் எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இதுதான் வந்து திருமாவளவன் வந்து எல்லாரும் இருக்கிறாங்க. இது அதாவது பிறப்பை வைத்து பேசுகிறது. ஆசிரம தர்மம் அதாவது வாழ்வியல் நிலைகள், இது ஒரு பிரிவு. இதில் வந்து பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், இல்லற வாழ்க்கை, வனப்பிரதேசம், அதை இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இதில் ஆன்மீகத்தில் ஈடுபடுறது, சன்னியாசம், முற்றிலும் தொடர்ந்து இந்த 4 பிரிவு இருக்குது. வழிபாட்டு பிரிவுகள், சமயங்கள், இதில் வந்து சனாதன கீழே சைவம், வைணவம், சாக்தம், ஆதிபராசக்தி வணங்குறது, சௌரம் சூரியனை இயற்கை வழிபடுறது, காணாபத்தியம் விநாயக பெருமானை முதன்மையாக வச்சு வழிபடுறது, கௌமாரம் முருகப்பெருமானை கார்த்திகேயனை வச்சு வணங்குறது. இந்த மாதிரி இது இல்லாமல் தத்துவ அத்வைதம், விசிஷ்ட வைதம், துவைதம், இந்த மாதிரி விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. இவ்வளோ பிரிவு இருக்குது. வாழ்வியல் தர்மம் முக்கியமானது சனாதனத்தில், அது இந்து தர்மமாக பார்க்கப்படுகிறது. சைவம், வைணவம் எல்லாம் அடக்கம். சனாதனம் ஒழியணும்னு பேசி தான் நீங்கள் மாட்டினீங்க. எவனோ ஒரு பையன் ஒரு ஆங்கில ஊடகத்தில் பணியாற்றுகிற ஒரு செய்தியாளர் எழுதி கொடுத்ததை நீங்கள் அப்படியே பேசுனீங்க. அது எவ்வளோ சிக்கலுக்கு உங்களுக்கு உருவாக்குச்சின்னு உங்களுக்கே தெரியும். இன்னை வரைக்கும் வழக்கு இருக்குது. ஆமாம், மறுபடியும் இந்த மாதிரி பேசுகிறீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும்? நான் அவருக்கு கேட்குறேன், நீங்கள் நாளைக்கு நீங்களும் முதலமைச்சராக கூட வந்து உட்காரலாம். கொஞ்சம் ஒவ்வொரு லெவல் ஸ்டெப்பு நகரணுமா வேணாவா? கண்டிப்பாக. அடா என்னையா நான் பேசிட்டேன் சனாதனத்தில் கொடுங்கயா டீட்டெயில்னு சொல்லிட்டு, இது இவ்வளோ இருக்கா? நான் பொதுவாக பேசிட்டேனோ, சிக்கல் இங்கே தான் ஆரம்பிக்குதா? சரி ரைட்டு, என்ன பேசணும்? சனாதனத்தில் இருக்கிற அந்த வர்ணாசிரம முறையை நாங்கள் எதிர்க்கிறோம். மாற்றி பேசுகிற உங்களுக்கு சொல்லியே தரணும், மாற்றி பேசுகிற உங்களுக்கு சொல்லியே தரணும். இது மாற்றி பேசுறது கூட இல்லை, கரெக்டாக பேசுறது. அதான் சனாதனத்தில் இருக்கிற வர்ணாசிரம தர்மத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் மற்ற விஷயங்கள் எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. வாழ்வியல் தர்மன்றது அவங்கவுங்க மதம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம். இருந்திருக்கும். காங்கிரஸோட சிஎம் வந்து ஒழிச்சு கட்டணும் ஒரு ஐடியா கூட இருந்திருக்கலாம். அதனால தானே அந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது தானே ராஜஸ்தான்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும். இப்போ நிம்மதியாக இருக்கிறான் காங்கிரஸ்காரன். அவன் ஏற்கனவே சொன்னது என்னன்னா, எப்போ அவன் வெளியே அனுப்பியா எங்கே நடந்தாலும் அந்த பிஜேபிக்காரன் இதான் ஏற்றின்னு வரான் அப்படின்னு. அதனால் இன்றைக்கும் பேசி வச்சிருக்காரு. அதனால் அவர் கொஞ்சம் பார்த்து பேசணும். சட்ட ரீதியாகவும் அவருக்கு சிக்கல் வரும். இப்போ தூக்கிட்டு போவாங்க. சார் ஏற்கனவே அவர் பேசி அவர் வந்து நான் அப்படி பேசல இப்படி பேச சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது சட்டப்பேரவையில். இப்போ சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவராகவும் அதே வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. அது சட்டப்பேரவையில் பதிவு பண்ண இதில் கிடையாது, பொதுக்கூட்டத்தில். இப்படி பேசுறது சரியா அப்படின்னு யாராவது இந்த அடிஷ்னலாக போட்டாங்கன்னா மீண்டும் உதயநிதிக்கு சிக்கல் வரும். அதனால் தமிழகம் வீழாது, தமிழகம் தலைவணங்காது. யார்? நம்ம அன்சாரி, தமிமுன் அன்சாரி. என்னையா ராஜாவே மிஞ்சிய ராஜ விஸ்வாசாரி, அவங்களே அதை மறந்துட்டாங்க. தமிழகம் தலைவணங்காது. அது இன்னொருத்தர் தமிழ் வாழ்க தமிழ்ன்றாரு. யார்? அந்த மதிமுக ஒருத்தர். என்னையா நீங்கள் இதெல்லாம் காமெடி பீஸாக போயிட்டீங்க. தமிழ் வாழ்கன்னா உண்மையிலே வாழ வைக்கிற வேலையை பாருங்கள். ஆமாம்,
இந்த வார்த்தையில் விளையாடிக்கின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மறந்துட்டாங்க. 67 70கள்லேயே சலிப்புக்குரிய விஷயமா மாறிச்சு. சும்மா இதையே உருட்டினுக்கிறீங்கடா அப்படின்னு. அப்போ தமிழகம் தலைவணங்காதுன்னு அவர் அன்சாரி. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய பேச்சில் இருந்தது. குறிப்பிடும்படியாக திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுடையதும், பிரேமலதா அவருடையும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சும். இன்னொன்று இப்போ சபாநாயகர் நீங்கள் பேச விரும்புகிறீங்களா எஸ்பி வேலுமணி பேசுங்க அப்படின்னு அனுமதிச்ச விதம் அது அரசியலாக பார்க்கப்படுதா எப்படி நான் பார்க்கப்படலாம்? ஏன்னா நேற்று இடைக்கால சபாநாயகர் தான். இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஓட்டெடுப்பும் நடத்தவும் முடியலை. இடைக்கால சபாநாயகருக்கு அந்த அதிகாரங்கிறது கிடையாது. சபாநாயகருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. சபாநாயகரை சந்தித்து இவங்க கொடுக்கல, இடைக்கால சபாநாயகரை சந்தித்து தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இது சட்டமன்றத்தில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. இது கட்சியில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு கொறடா அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உருவானதுக்கப்புறம் இதை மாதிரி உடைச்சிருந்தாங்கன்னா அது நியாயங்களாம். அப்படி இருக்கும்போது அதை பேச அனுமதிச்சுக்க கூடாதுங்கிறத நான் பார்க்கப்படணும். எப்படின்னா நீங்கள் கேட்டதுலேயே பதிலும் இருக்குது. எதுவுமே இல்லைல்ல, அதான் அனுமதிச்சாங்க. என்ன இப்போ இல்லைண்ணா அது தப்பு இல்லைண்ணா. நீங்கள் இப்போ மரபு மீறி பண்ண மாதிரி இருக்குல்ல. என்ன மரபு மீறி? இப்போ சபாநாயகருக்கு ஒரு கொடுக்குறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கப்படுறோம். கொறடா யாரு? சபாநாயகர் கட்சி கொறடா சட்டமன்ற தலைவர் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதை கொறடா எங்கள் இதில் எங்கள் தலைவர் எடப்பாடி பேசுவார்னு சொன்னால் அதை மீறி அனுமதி கொடுத்தால் தவறு. எதுவுமே இல்லையே. இல்லைண்ணா அப்படின்னா பட்சத்தில் இது கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயம் தானே. அவங்க கட்சியில் போய் முடிவெடுத்துவாங்க. 2 பிரிவு இருக்காங்க. அதிக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி வச்சிருக்காங்க. நீங்கள் அது உங்கள் கட்சியில் முடிவெடுங்க. இப்போ நாங்கள் பேச வாழ்த்தி பேச தான் அனுமதிக்கிறாங்க, வேற ஒன்றும் சொல்லலையே. வாழ்த்தி பேச அனுமதிக்கிறாங்க. இல்லை இப்போ மக்களுக்கே பெரிதாக பார்க்கப்படுது இல்லை. கட்சி 2ஆ பிளவடைஞ்சிட்டுங்கிற ஒரு விஷயத்த சட்டப்பேரவையில் நடைமுறையில் அது இருக்குல்ல. சபாநாயகர் வரவேற்கிறது தப்பு இல்லைண்ணே. சபாநாயகர் வரவேற்கலையே. நீங்கள் பேசுகிறீங்களா கேட்கும் போது அது ஒரு கேள்வி பொருள் ஆகுது இல்லை. அதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் சபை நடவடிக்கைகள் இன்னும் நாளைக்கே 2 பிரிவாக கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 2 பிரிவா வாய்ப்பு இல்லை இல்லை. இப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தில் அவங்க மாட்டுவாங்க இல்லையா? அதெல்லாம் அதுக்கப்புறம் நாங்கள் ஆதரிக்கிறோம். இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா 31 பேர் இருந்தால் கட்சி தாவல் 32 வேணும். 31 இருந்தாலே போதும். 45 47 30 42 கூட 2 வச்சுக்கிங்க. 1 இருந்தால் போதும். 31 இருந்தாலே அவர்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஸ்பிளிட்டு பார்ட்டி ஸ்பிளிட்டாக மாறும். கட்சியே கூட அவர்கள் கையில் போகிறதுக்கெலாம் வாய்ப்பாக அமையும். அதனால் இது அப்படிலாம் பார்க்க முடியாது. அவர்கள் ஒன்றும் நோக்கம்லாம் கிடையாது. அவரும் இருக்காங்க, இவங்களும் இருக்கிறாங்க. 2 பேரும் தனித்தனி பிரிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் கையை வேறு தூக்கிட்டார் அவர் எஸ்பி வேலுமணி. சரி, அதனால் பேசுகிறீங்களான்ட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அவங்களாம் அங்கேருந்து வந்த அழைப்பு தான் முதல் இது. ஆமாம், அவர் கை தூக்கி நான் பேசணுன்னாரு. அதனால் அதனால் கொடுத்தாங்க. ஓகே. இதுக்கப்புறமும் பிரச்சனை வந்ததுன்னா அது அப்புறம் இஷ்யூ பேஸில் தான் நம்ம விமர்சனம் வைக்க முடியும். கொறடாவே தேர்ந்தெடுக்காத இடத்துல யார் எப்படி போகிறாங்கன்னு தெரியாது. இன்னும் பல டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது இப்போ. அதனால் அதை அடுத்து பேசுவோம். கண்டிப்பாக. ரைட்ண்ணே. எடப்பாடி அவர்கள் புகழ்ந்து பேசுனதுக்கு நம்முடைய முதல்வர் அவர்களுமே வணக்கம் வச்சுருந்தார், பார்த்துருக்கோம். நேற்று எல்லா தலைவர்களுமே போய் சந்திச்சுட்டு வந்தார் முதல்வர் அவர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததுலேருந்து வைகோ அவர்களை சந்தித்ததுலேருந்து எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. இந்த நடைமுறைகள் நம்ம ஏற்கனவே பேசப்பட்டது தான். இது நல்ல நடைமுறைங்கிற நம்ம பேசப்பட்டிருக்கோம். வேண்டுகோளாக வச்சோம். செஞ்சுட்டதான் இல்லை, மற்ற யாரும் வைக்கல, வேண்டுகோளாக வச்சோம். நம்ம அது செஞ்சிட்டாரு. இன்றைக்கும் பல தலைவர்களை பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமியும் பார்க்குறாரு. அதுதான் கேட்க வந்தேன். சி சண்முகம் அவர்களை சந்திக்கிறார் போது வந்தது. எடப்பாடி அவர்களை சந்திக்கிறத பற்றி இன்னும் இப்போ வரைக்கும் செய்திகள் வரல. எப்படி பார்க்குறது? அவரையும் தான் சந்திக்கிறார். அவரையும் சந்திக்கிறார். அவர் எல்லாரையும் சந்திக்கிறார். அவர் சந்திக்கணும்னு முடிவெடுத்த அப்புறம் அவர் என்ன எல்லாரையும் சந்திக்கிறாரு. நேற்று வாழ்த்தாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ட்வீட் பண்ணாத எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுவாக தான் ட்வீட் பண்ணார். புதிய அரசு வாழ்த்துக்கள் பண்ணாத அவர்கள் இன்றைய சட்டசபையிலேயே நேரடியாக புதிய முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்னு சொல்லியும் அவர் இவருக்கு வணக்கம் சொன்னது. ப்ளஸ் அனைத்து உறுப்பினர்களும், தேர்வு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொன்னார். அதனால் இதெல்லாம் ஒரு நல்ல பண்பாடு. அதற்கு மரியாதை அவரும் கொடுக்குறாரு. வைகோவை போய் இவர் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் ஒரு மூத்த தலைவர். ஆமாம், அந்த அடிப்படையில் அவர் போய் பார்க்குறாரு. அவர் ஸ்பீச்சுக்கு வேறு ஃபேன் வேறு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அவர் ஏங்க அந்த ஸ்பீச்சில் வேறு கதை. அந்த ஒரு ஸ்பீச்சில் ஒரு ஆவேசத்தை, அந்த குரல் ஏங்க கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர் இருக்கார் நடுவில். அந்த பாரதி கிருஷ்ணகுமார் அவர் பேர். அவர் பேச்சுக்கு நான் அடிமை. அவர் கமல்கிட்ட போய் ஒரு மாதிரி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. தாமுஎஸ்ஆல இருந்தார் பார்ட்டி, இது சிபிஎம். எப்படா அந்த கலை இரவு வரும்னு நான் காத்து கிடப்பேன். சிபிஎம் கலை இரவு கொண்டாடுவாங்க. சிபிஎம்னா தாமுஎஸ்ஆ சைதாப்பேட்டையில். சரிண்ணே. எப்படா வரும்னு காத்து கிடப்பேன். அதுக்கு அடிப்படை காரணம் ஒன்று,
சென்னை கலைகளுடைய நாடகம், அந்த நையாண்டி. அப்போ அதில் அந்த ராமு இறந்து போயிட்டார், அவர் நடிகர். அப்புறமா திரைப்படங்கள்லாம் நடித்தார் ராமுன்னு சொல்லி. என்னுடைய உற்ற தோழர்களில் ஒருத்தர். அவர் பிரளயன். இன்னும் அந்த டீமே விஸ்வநாதன் ஒருத்தர் இருந்தார், பலரும் இருந்தாங்க. அந்த சென்னை கலைகள் டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நடிச்சிருப்பாங்க, கமல் கூட அன்பே. அதுக்கு அடுத்தது கிருஷ்ணகுமாருடைய பேச்சு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவர் நினச்சா அப்படியே அள வைப்பார், நினச்சா நம்மளை சிரிக்க வைப்பார். ஓகே, அந்த அளவுக்கு பாரதி கிருஷ்ணகுமார், பாரதியாருடைய வரிகள் இதெல்லாம் அந்த மாதிரி. அதே அளவு கூஸ் பம்பு ஸ்பீச்னா வைகோ நம்ம சங்கரையாவும் பேசுனா யார் பேச்சு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு தெரியாது. இதே டி நகரில் அப்போல்லாம் கூட்டம் நடக்கும், டி நகர் முனையில் அந்த பாண்டி பஜார் ஸ்டேஷன்கிட்ட. அப்போது அந்த கூட்டம் 93 வைகோ மதிமுக உடைஞ்ச பொழுது அவர் பேசின பேச்செல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது விஜய் மட்டும் இல்லை, தமிழகமே அவர் பேச்சுக்கு அடிமை. அப்புறமா காமெடி பீஸ் ஆனார்னா அது என்ன பண்ணுறது, இதையும் சொல்லணும் அதையும் சொல்லித்தானே ஆகணும். கண்டிப்பாக ரைட்ண்ணே. அதிமுகவுடைய இந்த பிளவுண்ணே, 2 பக்கமாக நம்ம பேசிகிட்டே இருந்தோம். எல்லாருமே கீழே கமெண்ட்ஸ் போட்டாங்க, நீங்கள் சொன்னது நடக்காது, நீங்கள் சொன்னது பண்ணாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அதான் குறிப்பிட்டு நான் முதல்ல சொன்னேன், கோச்சிக்கினாங்க. ஆமாம், கோச்சிக்கிட்ட வேறு செஞ்சாங்க. நான் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறேன், எனக்கு வர்ற தகவலை நான் பதிவு பண்ணுறது நம்மளுடைய அதில் அவங்க ஒற்றுமையாகிட்டால் எனக்கு என்ன இருக்குது. ஆமாம், ஆனால் அந்த தகவலை நம்ம பதிவு பண்ணுறோம். 35 பேர் அவர் தலைமையில் பிரிஞ்சாங்க. சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தலைவராக போகிறாருன்னு சொன்னோம். 35 குறைஞ்சி இன்றைக்கி 25 ஆயிருக்குது. ஆனால் எஸ்பி வேலுமணி தலைவர்னு முடிவெடுத்துட்டாங்க அந்த டீம் சிவி சண்முகம் தலைமையில். அப்போது கேசி கருப்பண்ணன், அக்ரி, தலவாய் இவங்கெல்லாம் இப்போ அங்கே போயிட்டாங்க. எடப்பாடி இங்கே வரமா இருந்தது அங்கே போயிட்டாங்க. அதனால் அந்த இது இருக்குது. அதனால் நம்ம இல்லாததை சொல்லலை. அதிமுக மேலே நமக்கு பெரிய ஒரு இது உண்டு, வரும் அந்த அவர்கள் உழைப்பு மற்ற விஷயம்லாம் மதித்தோம். ஆனால் பிளவுன்னு வரும்போது இல்லவே இல்லைங்க, பிளவு இல்லைன்னு ஆதரவு தொலைக்காட்சி மாதிரி நம்மளால் பேச முடியாது. என்ன இருக்குதோ அதை பதிவு பண்ணிட்டு போகிறதா நம்ம வேலை. இவர்களுக்கு சொந்தம் அவர்களுக்கு சொந்தம்லாம் கிடையாது. இது இருக்கிற நடக்கல நம்ம நடைமுறையை சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு விருப்பமாக இருக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும். கண்டிப்பான இந்த பிளவு பேசும்போது சிவி சண்முகம் அவர்களாகட்டும், அண்ணன் வேலுமணி அவர்களாகட்டும் சொன்ன வார்த்தை, உடனடியாக பொதுக்குழு கூடணும், பொதுச்செயலர் அதை செய்வாங்க, நம்ம உட்காந்து பேசலாம், முடிவெடுக்கலாம், கட்சி நல்ல நிலைமையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் தாண்டி தாவேகாவிற்கு ஆதரவு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கூட்டணி கட்சிகளாக பார்க்கப்பட்ட திமுக கூட்டணி கட்சிகளாக பார்க்கப்பட்ட தாவேக இன்னைக்கு ஆதரவு கொடுத்து பொறுப்பேற்ற முதல்வர் அவர்களுக்கு அவங்க வெளியிருந்த ஆதரவு, இவங்க வெறும் ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்களா, உள்ளிருந்து ஆதரவா வெளியிருந்த ஆதரவா எதுவும் மென்ஷன் பண்ணல. இன்னொரு பக்கம் பதவி மோகத்துக்காக தான் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி அவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு முடிவெடுத்தாங்களே, அது என்ன மோகம்? மக்களுக்கு சேவை செய்கிற மோகமா? இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. திமுக அடிமை, அதிமுக பாஜக சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்கன்னு சொன்ன ஆட்கள் இந்த முயற்சி நீங்கள் எடுத்தீங்களா இல்லையா? கடைசி நேரத்தில் எம்ஏ பேபி தலையிட்டு 4 இடதுசாரிகளும் தாவேக ஆதரிக்கணும்னு சொன்னதுனால அவங்க முயற்சியை கைவிட்டீங்க. இல்லாட்டி 120 உறுப்பினர்களோட இந்த இது நடந்திருக்கும். அப்போது அது யார் தடுத்தது? எப்படி அது சூழ்நிலை மாறிச்சு? இதையும் சில பேர் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்கன்னு. ஆமாம், முற்று பெறாத விஷயத்தை நடக்கலைன்னு தான் சொல்லுவாங்க, வதந்தின்னு தான் சொல்லுவாங்க. இந்த நடிகனும் காதலிச்சுக்கிட்டு இருப்போம், அப்புறம் ஏதோ பிரச்சனை ஆகிடும், ஆனவொன்னு நாங்கள் நண்பர்களாகத்தான் பழகினோன்றோம், நண்பர்களாக பிரிஞ்சுட்டு நீ தான் சொல்லிட்டாங்க காதல்னு எழுதுனான் பேப்பரில் அப்படி இப்படின்னுவாங்க. நீங்கள் எங்கெங்கே சுற்றுனீங்க, என்னென்ன செஞ்சீங்க எல்லாம் தெரிஞ்சு எழுதுவான். அந்த மாதிரி அது நடிகர்களுடைய காதல் மாதிரி போயிடுச்சு. ஆனால் 2 சைட்லேயுமே எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுன்றது. அன்றைக்கி சண்டை முதல்ல ஆரம்பமே நான் கூட பதிவு பண்ணியிருப்பேன், இந்த விஷயத்தில் தான் ஆரம்பிச்சது. அப்புறம் இவர்களும் அதுக்கு ஒத்துப்பிட்டாங்க, சரி அப்படி ஒன்று அமைஞ்சா பண்ணிக்கலான்னு. அதனால தான் அது அப்படியே நின்றுச்சு. மதியானத்துக்கு மேலே எம்ஏ பேபி தான் என் கதாநாயகன் நிலைமையை மாற்றி விட்டார். மாற்றினோடனே இடதுசாரிகள் முதலாளி அங்கே தான் இருக்கார், இவர் கிடையாதுன்னு முடிவு பண்ணி வேறு வழி இல்லை, நீ மேலேருந்து சொல்லி தொலைறீங்க அப்படின்னு போனாங்க. அதனால தான் விஜய் வலுவடைஞ்சது, நாட்டு தலைகளாச்சு. அவங்களுடைய 120ன்றது குறைஞ்சி போச்சு. இல்லை, ஒருவேளை திமுகவோட கணக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குமான? ஒருவேளை அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சா ஒரு 6 மாதத்துக்குள்ளே தாவேகா எம்எல்ஏகள் பலரையுமே நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அது மூலமாக மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உருவாக்குறது. அரசியலில் ஸ்ட்ராட்டஜி என்ன வேணால் இருக்கலாங்க. யார் செய்யல? பாஜக செய்யலையா? கோவாவில் பண்ணல? ஆமாம், எல்லாரும். காங்கிரஸ் அந்த காலத்துலேருந்து பண்ணிடுறாங்க. காங்கிரஸ் பண்ணலையா? எல்லாரும் பண்ண தான் செய்வாங்க. அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, சாமர்த்தியம்.
ஒழுங்கான எம்எல்ஏ ஓடி போகிற எம்எல்ஏ வச்சுருக்கீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? இல்லைடா, இன்னொரு விஷயம் பேசப்படும்ல. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ திமுக அதிமுக இதை பற்றி கேட்டிருந்தா என்ன சொல்லுவாங்க, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லைங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு அது வேறங்க. ஒரு கட்சியே உடச்சி உள்ளே கொண்டு வந்து கட்சியை ஆதரவாக மாற்றுறது இல்லை. இப்போ இது இருக்குது பாஜக, இது பஞ்சாபில் ஒரு 7 பேர் எம்பி வராங்க. ஷிண்டே வெளியே வந்தார், கோவாவில் நடந்தது. அது மாதிரி பலருக்கு பல இது அந்த மாதிரி நடந்த பொழுதெல்லாம் எல்லா அரசியலும் நடந்திருக்குது. இந்திரா காங்கிரஸ்லேயும் நடந்திருக்குது, அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதனால் இது எல்லாரும் அவங்க ஆசைப்படுறது தப்பு இல்லையா? ஏடிஎம்கே டிஎம்கே அன்றைக்கி இருந்தாலும் பிரச்சனை தான் வரும். சரி, பார்த்துன்னே இருப்போம். 108 வச்சுருக்காரு, நம்ம 79 வச்சுருக்கோம். ஆமாம், அதில் வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஒரு 60 பேரை தூக்கணுன்னா முடிச்சு விட்டுடலாம். எல்லாரையும் அதிமுகவில் வந்து திமுகவில் வந்து இணைய வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். கட்சியாக இந்த மாதிரி கட்சி தானே. ஆமாம், திமுகவுடைய ஒரிஜினல் யார் இப்போ திமுகவில் இருக்கா? அதனால் இணைச்சிட்டா நம்ம அடுத்த 3-4 வருஷத்துக்கு நல்லா நகர்த்திட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கலாம். யாருக்கு எல்லாமே இன்றைக்கி இது தான் ஆயாராம் காயாராம் தானே. அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆயாராம் காயாராம் கட்சின்னு காங்கிரஸை. இன்றைக்கி அது எப்படி திமுக, இன்றைக்கி அது திமுக. பழைய காங்கிரஸ்லாம் பிரிஞ்சதில்லை அந்த மாதிரி. அதனால் அந்த வேலைகள்லாம் நடந்திருக்கும். அதிமுகவில் நீங்கள் என்ன கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய உழைப்பை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கி சிவி சண்முகத்தாலையும் மறுக்க முடியல. நீங்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்கக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டுச்சு. பலரும் செயல்பட்டாங்க. பிஜேபியிலையும் மேலே இருந்து ஓபிஎஸ்ஐ இறக்கி அதிமுகவை கையில் எடுக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினது இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு எதிராக நிற்கிற இந்த டீமும் தான். இவர்களுடைய ஒற்றுமை தான் அதிமுகவை காத்தது. எடப்பாடி பழனிசாமியுடைய உழைப்பும் இவர்கள் எல்லோருடைய ஒற்றுமையும் அதிமுகன்ற கட்சி நின்றுச்சு. 10 தோல்வி பழனிசாமினாலும் 11வது தோல்வி வரைக்குமே அவங்க தைரியமாக வந்தது காரணம் இவர்களுடைய ஒற்றுமை, எடப்பாடி பழனிசாமியுடைய உழைப்பு, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, தென் மாவட்ட தலைவர்கள் எல்லோருடைய உழைப்பும் தான் அந்த ஒற்றுமை. இல்லைண்ணா, ஒருவேளை இவங்க வந்து தாவேக்கா ஜூனியர் கட்சி, இவங்க சீனியாரிட்டி படி இவங்க இருக்கிறவங்க, இவங்க வந்து அவங்களுக்கு கீழே ஒரு சப் ஜூனியராக இருந்தால் எப்படி அதிமுக வளர வாய்ப்பு இருக்கும்ண்ணே? இது எந்த மாதிரியான கணக்குண்ணே? அதிமுக வளர்ச்சிக்காக நான் செய்கிறோன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அதாவது அதிமுக என்ற கட்சி இவர்களுக்குள்ள பிரச்சனை 24க்கு பிறகு தான் ஆரம்பிக்குது. செங்கோட்டையன் சொன்ன மாதிரி அந்த 6 பேர் போய் பேசுகிறாங்க, எல்லாரையும் உள்ளே இணைச்சிக்கணும்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக 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 ஹார்ட் ஒர்க்கர். ஆனால் ஜெயலலிதா இவர்கள்ட்ட இருந்த அந்த தன்மை இல்லை, கலைஞர்கிட்ட இருந்த அந்த தன்மை, எதிரியை உள்ளே இழுத்து போடுறது. அப்போ அவர்கள் பேசுனதெல்லாம் செஞ்சுருந்தால் ஓபிஎஸ் உள்ளே இழுத்து போட்டுருலாம். ஓபிஎஸ் டீம் அப்படியே உள்ளே வந்திருக்கும். செங்கோட்டையன் வெளியே போயிருக்க மாட்டார். ஈவன் ஜேசிடி பிரபாகர் அவர்களே வந்திருப்பார். ஜேசிடி பிரபாகர்லேருந்து பலரும் வந்து அதிமுக வலுவா, சசிகலா, டிடிவியை கூட்டணி உள்ள வச்சுக்கலாம் இப்படிலாம் பேசினாங்க. அதில் சாதக பாதகம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் பண்ணி போகிறவன் தான் தலைவன். அதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க்குன்றது கடினமாக உழைக்கிறது. ஹார்ட் ஒர்க் எங்கேயுமே ஜெயிக்காது. அவர் பண்ணது எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு. அப்போ இவர்களும் பொதுச் செயலாளர் அவர் சொல்கிறத நம்ம மதிச்சாகணும்னு இவர்களும் சொன்னதெல்லாம் கேட்டு போனாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வைத்தியலிங்கெலாம் உள்ளே வர வேண்டியவர். அவர்கிட்ட மன்னிப்பு கடிதம் கேட்டால் பகிரங்கமா அவரும் ஜெயலலிதாவாக இருக்காங்க. அங்கே இன்றைக்கி ஒரு கட்சி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதுக்காக எல்லாத்துக்கும் போட்டு போகிறோம். அப்போ வைத்தியலிங்கம் சென்னை வந்தவர் மறுபடியும் திரும்பி போகிறாரு. தாவேகாவுக்கு போகிறது வேண்டியது, அதுவும் கடைசி நேரம் மிஸ் ஆகுது. அவர் நேரம் பாருங்க, நீ அமைச்சராக வேண்டியவர். அவர் எவ்வளோ திரும்பி கூட பார்க்கல விஜய. அந்த மாதிரி அதை கெடுத்து விட்டதும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கவங்க தான். அதனால் இல்லை நினச்சி பாருங்க, ஒரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே இந்த காளியம்மாலாம் அவங்க வந்து பொறுத்திருந்து வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா. இல்லை காளியம்மாவை இவங்க கட்சிக்குள்ளே சேர்க்கலை, அது அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் அந்த பார்க்குறதுக்கு ஒரு 12-15 பேர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் மாதிரி தெரிஞ்சிருக்கும். சேர்க்கலையே. ஏன் இவர் நம்ம மருது அழகராஜ் இன்றைக்கி திமுகவில் போய் இருக்கார். அவர் எங்கே போனாலும் லாஸ்ட்டில் அது ஒன்றும் இல்லாமல் போகுது. அவர் ராசியில ராஜாவாக இருக்கார். ஆனால் அவர் ஒரு ஸ்டஃப்பான ஆள். அவர் இப்போ அந்த பேப்பருக்கு முரசொலிலாம் போட்டாங்கன்னா வச்சு செய்வார் இந்த 5 வருஷம். அதனால் இல்லை பெரிய எழுத்தாளர்னா அதில் மற்ற ரொம்ப பேரை அவர் வந்து உள்ளே இணைக்கலை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் உள்ளே வராமல் வெளியே போனவங்க இருக்காங்கல்ல. ஆமாம், வைத்தியலிங்கம் போன்றவர்கள் நீங்கள் எம்எல்ஏ இருக்காங்க. வைத்தியலிங்கத்தை தாவேகாவில் எடுத்திருந்தால் தஞ்சை மாவட்டம் வாஷ் அவுட் ஆகிருக்கும், இருக்கிறது போயிருக்கும். அப்போ கூடுதலாக இந்த கஷ்டப்படாமல் உள்ளே வந்திருக்கலாம். கூடுதலாக 2-3 எம்எல்ஏக்கள் கிடச்சிருப்பாங்க, உறுதியாக கிடச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு வச்சிங்களேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அவர் எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்காத விளைவு எல்லோரும் வெளியே போய் திமுகவில் சேர்ந்தாங்க. திமுக எல்லோரும் சேர்த்துக்கிட்டது காரணம் அதிமுக பலகீனமாக இருக்குன்னு காமிக்கிறது. அதை தடுப்பதற்காகவாவது அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். இதில் எல்லாத்துலேயும் கோபமாக இருந்த அந்த கொதிநிலை ஏறிக்கிட்டே போகுது.
ஆனாலும் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், இவர்களை ஆட்சியில் அமர்வோன்ற அந்த சக்கரம், அந்த மையப்புள்ளி தான் அந்த சக்கரத்தை சுழல வைக்கிது. ஆட்சி இல்லைன்னா எடப்பாடி பதவிக்கே பிரச்சனை வரும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அப்போது ஆட்சியில் இல்லைன்னு வர்ற பொழுது தவறுகள் பெருசாக பார்க்கப்படும். ஜெயிச்சிட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, விஜயே தோற்றுருந்தாருன்னா அந்த கட்சி 10 எம்எல்ஏ வாங்கியிருந்தா எத்தனை பேர் எகிரி இருப்பாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி உக்காந்துட்டு துடிக்கிறாங்க. ஒரு மனிதர் அதே கட்சியில் இருந்தவர் அதே அலுவலகத்துக்கு போகிறாரு, முன்னாடிலாம் மதிக்க மாட்டாங்க, இப்போ அவர் சுற்றி சுற்றி செல்ஃபி எடுத்துனுக்குறாங்க. இந்த செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் நிரந்தரம்னு நினச்சிட்டாருன்னா அவர் தேர மாட்டார். அப்போ வாழ்க்கையில் இப்போ விஜய் இருக்கார்ல, அவர் ஒரு நிலையை அடைஞ்சிட்டார். அதுவே பெருசாக எதிர்பார்த்த நிலை. இப்போது நீங்கள் கூட ஒரு கார் வச்சுருக்கீங்க, இன்னொரு நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த வர போகிறப்பெல்லாம் அந்த காரை பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கிடைச்சா நல்லா இருக்கும்னு. அந்த கார் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு புஷ்ஷன் போயிடும். இதுதான் மனித மனம். அடுத்து வேறு எதுக்காக தாவும், குரங்கு மாதிரி. இதை வந்து நயகரா சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க உளவியல் ரீதியாக. ஒரு சந்தோஷத்தை கடத்துறது. 10th பாஸ் ஆகுமோன்றது, பாஸ் ஆகிட்ட பிறகு +1 சீட்டு கிடைக்குமான்னு கவலைக்கு போயிடுறது. +1 சீட்டு கிடைச்சோன்னே கொண்டாடுறது இல்லை, முடித்த உடனே காலேஜில் சீட்டு கிடைக்குமான்னு போகிறது, வேலை கிடைக்கிறமான்னு கேட்குறது, வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் ஆகுமான்னு போகிறது. சந்தோஷத்தை கடத்துவது இருக்கிறத அனுபவிக்கிறது கிடையாது. அதுதான் நல்ல மனநிலை, ஜென் மனநிலைன்னு வாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நல்லா இருக்குமா, அதை சந்தோஷப்படு. மனசு நிம்மதியாக இருந்துச்சுன்னா உடல் நல்லாயிருக்கும், சுகர்லேருந்து ப்ரெஷர்லேருந்து வராது. அதுதான் ரஜினிகாந்த் சொன்னார்ல, உலகத்திலே பெரிய விஷயம் நம்ம நிம்மதியாக இருக்கிறது தான். ஏன்னா அவர் அதை நோக்கி நகர்ந்துட்டார், அதனால் அவர் சொல்கிறாரு, அதை நம்ம ஏற்றுக்கணும். அப்போ ஆனால் எல்லாம் அனுபவிச்சு நடந்திருக்காருன்னு அதை சொல்லுங்கள். எது வேணாலும் அவர் என்ன இருந்தாலும் அந்த ஒரு அவருடைய யூனிக்கை விட மாட்டார்ல, அந்த எலிமெண்ட்டை விட மாட்டார்ல. அது அவருடைய பர்சனல் பல விஷயங்கள் இருக்குது, நமக்கு உடன்படாத விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ செஞ்ச தமிழ் மக்களுக்கு இவர் என்ன செஞ்சார்ன்றதெல்லாம் இருக்குது. பிரியாணி கூட போடல, நீங்கள் அடிக்கடி. ஆமாம், அது வேறு. அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் இது இருக்குது. அப்போது இவர் ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்காரு, இப்போ வந்து உக்காந்துருக்காரு, எல்லோரும் புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அவர் அமைதியாக எடுத்துக்கிறாரு. சரி, போக போக தான் தெரியும் எப்படி போகிறாரு, என்ன பண்ணுறாரு. அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அதிமுகவுடைய அவருடைய கடுமையான உழைப்பு, எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த அவர் 72 வயசை நெருங்கிக்கிட்டு இருக்காரு, 2 மூட்டுகளில் பிரச்சனை. ஆனாலும் 195 தொகுதிகளை சுற்றியதை யாரும் மறுக்க முடியாது. அதற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு 135 தொகுதிகள் ஒன் மேன் ஆர்மி மாதிரி போனார். வீழ்ந்து கிடந்த அதிமுகவை தூக்கி நிறுத்தினார். அவருக்கு வந்த கூட்டம் எழுச்சிலாம் ஒருமுகமாக, அதாவது அவர் மாதிரி அந்த அவமானங்களை சந்திச்சு யாரும் இருக்க முடியாது. ஆனாலும் அந்த அவமானங்களையும் பாசிட்டிவ் ஆக்குனதில் அவருடைய வெற்றி இருக்குது. ஆனால் எங்கே மைனஸ் ஆகுது, அரவணைச்சு போகிறதில்ல. அதை தான் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் நான் உங்கள்த ஏற்றுக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. 90 சீட்டு துணை முதல்வர்னு வந்தார்ல, அன்னைக்கு நம்ம சொன்னோம், நீங்கள் கேட்கல. சரி, பொதுச் செயலாளர் நல்ல முடிவு எடுக்கிறேன்னு நாங்கள் ஒதுங்கிட்டோம். ஜெயிச்சு கொடுத்தீங்களா? இல்லை. ஆனால் இன்றைக்கி அவர் 2வது இடத்துக்கு தன்னை உட்படுத்திக்க வந்தவர் இன்றைக்கி முதல் இடத்துல இருக்கார், நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அப்போ என்ன தான் பண்ணுறீங்க, இனிமேல் நாங்கள் முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு தான் அவர்கள் மாறுகிறார்கள். அப்போ மாறும்பொழுது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன், இந்த மாதிரிலாம் போனால் அதிமுக தேருமான்னு. இப்போ நான் கேட்குறேன், திமுகவுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் இங்கே போயிடுச்சு. தாவேகா காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி சண்முகம் அறிவிச்சிட்டாரு, நாங்கள் எந்த கட்சியோடையும் கூட்டணியில் இல்லைன்னு. அவர்கள் வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு போறிய என்டிஏக்கலான்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போது இப்போ சிவி சண்முகம் அணியிலேயே 31 பேர் வந்துட்டாங்க. அவர்கள் நீங்கள் தேர்தல்னு வரும்பொழுது அதிமுக, இப்போ இவங்க இந்த டீமே அதிமுக ஆயிரத்து வச்சுக்கிங்க, அதிமுக, தாவேகா, காங்கிரஸு, தேவைப்பட்ட இடதுசாரிகள் இல்லை, அவர்கள் மீண்டும் போய் திமுகவில் சேர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கூட்டணி தேர்தலை சந்திச்சா, திமுக கூட்டணி ஒன்றுமே இல்லை, இப்போ கூட்டாளிகளே இல்லை, தேர்தலை சந்திச்சா யார் ஜெயிப்பா? அது தாவேகா அந்த மிகப்பெரிய கூட்டணியில் ஜெயிக்கும். அதிமுக அதுக்கு பலன் இருக்குதா இல்லையா? 3வது இடம்ன்ற அந்த இடத்த விட்டு 2வது இடத்துக்கு போயிடுவாங்க. கரெக்டாக? திமுக 3வது இடத்துக்கு போயிடும். இதை இப்படியே தள்ளினாங்கன்னா திமுகக்குள்ளே இந்த பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிடும். இது காங்கிரஸோட பழைய நிலைமை மாதிரி தெரியுதானே? நடக்கலாம், நான் சொல்கிறது இப்படியும் நடக்கலாம், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. திமுக 3வது 2வது இடத்துல யாருன்றத போட்டி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் 2வது இடத்துக்கு நகர்ற வேலையும் காங்கிரஸ் அதிமுக செஞ்சாகணும். ஏன்னா இப்போ 3வதுன்னு கொண்டு வந்து விட்டாச்சு. அப்போ அது 2வது நோத்துனா இப்போ தாவேகா கூட்டு சேர்ந்து ஒரு பெரிய இடங்களில் பிடிக்கிறாங்க, ஒரு பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா திமுக 3வது இடத்துக்கு போயிடும். இது இப்படியே தொடர்ந்துன்னா திமுகக்குள்ளே சண்டை ஆகி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அதிமுக அந்த இடத்துல ஸ்ட்ராங் பார்ட்டி, செகண்ட் பார்ட்டியாக மாறும். அன்றைக்கி நீங்கள் வெளியே வந்து ஒரு அரசியல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செகண்ட் பொசிஷனில் மேலே வந்துடுவீங்க.
கலைஞர் பண்ணார். கலைஞர் விட்டு கொடுக்கலையா? ம். காங்கிரஸ் கூட பாதிக்கு பாதி இன்னும் ஒத்துழைச்சி போகலையா? என்ன செய்யணுன்றது தான் யோசிக்கணும். எப்படி வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்றது தான். அதில் முன்ன பின்ன முரண்பாடுகள் வரும். அப்போ இதில் இன்றைக்கி தாவேக்காவுக்கு தேவை இருக்குது. இது சில்லுண்டிகள் மாதிரி 2 3ன்னு வச்சுக்கிட்டு எனக்கு துணை முதல்வர் கொடு, அங்கே நின்றுக்கிறேன், எம்பி ராஜினாமா பண்ணால் அதையும் நான் தான் எடுத்துக்குவேன், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இவர்கள் இழுத்த இழுப்பு தெரியும்ல. அன்றைக்கி நான் காமெடியாக பேசி வச்சுருந்தேன். 11 மணி கேள்வியாகவும் வருதுன்னு. அதிமுக திமுக இணைந்து உங்களை முதல்வராக்கணும் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அது ஒரு விஷயம் வந்தது. அந்த மாதிரி செய்தி எனக்கும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல குழப்பங்களாதுங்க. அவர் எப்போவுமே என்னைக்கு உண்மை பேசுகிறார், அவர் தான் பேசுவார். அதனால் அதிமுக அதை நோக்கி நகர்றது. இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அதிமுகவுக்குள்ளே. இன்றைக்கி பிளவு பெருசாகி ஒருத்தர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பகிரங்கமாக. அது வந்து இந்த இதை வந்து திமுக போன்ற சக்திகளுக்கு நீங்களே அல்வா கொடுத்த மாதிரி. அதனால் தயவுசெய்து அந்த பிளவை சரி பண்ணி அதிமுக சரி செய்யப்படும் போய் நகர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரைட்ண்ணே. இறுதியான இந்திரா காந்தி அவர்களுடைய பழைய அறிக்கையை எடுத்து இன்றைக்கி பெரும் சர்ச்சைக்குரிய பொருளாக மாறி இருக்குது. எனக்கு குறிப்பாக சொல்ல போனால் பிரைம் மினிஸ்டரோட இந்த கோல்டு குறைச்சிக்கொள்ளுங்க, வாங்கிக்கொள்ளது கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொன்ன விஷயத்துக்கு இன்றைக்கி அதை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிரதமர் மோடி சொன்னது அந்நிய செலவாணி வெளியே போய்கிட்டு இருக்குது. தங்கம் இறக்குமதியான தங்கம் முதலீடாக மாறாமல் டெப்த்தாக மாறி டெத்து அசட்டாக மாறி வீடுகளில் தேங்கி விடுகிறது. இது நம்முடைய அந்நிய செலவாணியை பாதிக்கும். அப்படின்றதுனால தயவுசெய்து தியாகம் செய்யுங்கள், குறையுங்கண்ணா. மாற்று சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் 1500 ரூபா, இது 10 மில்லிகிராம் தங்கம் சேமிப்பு திட்டம் இருக்குது. நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா 1 கிராம் வந்தால் நீங்கள் தங்கமாகவே வாங்கிக்கலாம். அதுக்கான ஏற்பாடும் நாங்கள் பண்ணித்தரோன்றாங்க. அப்போ என்ன ஆகுனா, முதலீடு ஒரு 100 பேர் 1500 ரூபா கொடுக்குறாங்கன்னா அது 1500 × 100 1,50,000 ரூபா அரசுக்கு முதலீடாக பணமாக கிடைக்கும். ஆமாம், அதை அவர்கள் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இப்படியே போகும்போது அதில் ஒரு 10 பேர் தங்கமாக நாங்கள் வாங்கிட்டு விலகிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பணம் முதலீடுன்றது வரும். இது வந்து நல்லது. ரெண்டாவது, மாற்று சொல்கிற இதை வந்து இவங்க கிண்டல் அடிக்கிறது. எப்படின்னா, தியாகம் பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் வந்து உங்கள் இதை ஒத்துக்குங்க, அது இது. நேற்று ஜெயராம் ரமேஷ், ராகுல் எல்லாம் பேசுகிறாங்க. ராகுலுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். 1967 68 மொரார்ஜி தேசாய் நிதியமைச்சர் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் இந்திரா காந்தி தங்கம் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய அந்த இதை நாட்டுக்காக நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே இன்றைக்கி பிரதமர் மோடி என்ன சொல்கிறாரோ, அதே அந்நிய செலவாணி பாதிக்குது. தங்கத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கிறீங்க, அது வந்து பெரிய அளவில் அந்நிய செலவாணி பாதிக்குதுன்னு. அன்றைக்கி அவர்களால் மாற்று சொல்ல முடியல. ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சியில் மாற்றுன்றது எதுவும் வரல. இன்றைக்கி மாற்று சொல்ல முடியும், அதனால் சொல்கிறாங்க. அதனால் இந்திரா காந்தி சொன்ன அதே விஷயத்தை தான் இன்றைக்கி பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, தங்க கட்டுப்பாடு சட்டத்தை பிரதமர் மொரார்ஜி தேசாய் 78 கொண்டு வர்றாரு. இந்திரா காந்தி கொண்டு வந்தது, அது அப்படியே நிற்கிது. ஜனதா கவர்மெண்ட் வந்தோன்னா ஜனதா கவர்மெண்ட் கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, 400 ரூபா ஒரு சவரன் விற்ற நகை 800 ரூபா ஆச்சு. அப்படியே டபுள் ஆச்சு. 1 பவுனு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் தெரியாது. 400 ரூபா இருந்தது, 800 ரூபா ஆச்சு. அதற்கு பிறகு இந்த தங்க கட்டுப்பாடு சட்டத்தினால பல பிரச்சனைகள். தங்கம் கோல்டு பிஸ்கெட்டு பிஸ்னஸ் தான் பெரிய கடத்தல் உடையதாக மாறி, இந்த இப்போ இருக்கார மும்பையில் இந்த தாவூத் இப்ராஹிம் இவங்கெல்லாம் உடைய பிரதான இது மாதிரி மாறி, அதற்கு பிறகு 90களில் குளோபலைசேஷன் இதெல்லாம் வரும்பொழுது அந்த தங்க கட்டுப்பாடு சட்டத்தை நீக்கிறாங்க. இதுதான் நடந்தது. அதனால் மிஸ்டர் ராகுல் காந்தி போய் உங்கள் பாட்டி என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு வந்து பிரதமர் மோடியை விமர்சிக்கிற வேலையை பண்ணுங்க. ரைட்டு, மிக்க நன்றி.